அந்த கவர் இருக்குதுல்ல அது உள்ள 1800 பார்த்தேன். 1500 அந்த 18 லட்சத்து 2 லட்சத்தை வச்சுட்டு போனீங்களா? வணக்கம் மக்கள், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தலைவன் காணாவணும் தன்னை உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டியாளர்லாம் சக போட்டியாளர்லாம் ஆரவாரமாக உற்சாகமாக சந்தோஷமாக ஆடி அவரை வரவேற்று உள்ளே கூட்டு வராங்க மக்களே. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட்டி பிடிச்சி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அரோரா வந்து பக்கத்தில் வந்து அண்ணே என்னால் தான் நீங்கள் வெளியே போனேன்னு சொல்கிறாங்கண்ணே, சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. அப்போ வினோத் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அது நானாக தான் எடுத்தேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நான் விரிவாக சொல்லிட்டேன், நான் என்னோட முடிவு தான், நான் தான் அதை எடுத்தேன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அரோரா அப்பயே அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையை சொல்லு, 18 லட்சம் போயிடுச்சு தானே நீ அழுகிற, உண்மையை ஒத்துக்க அப்படின்னு எல்லாருமே ஓ அப்படின்னு ஜாலியாக சொல்றாங்க மக்களே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட போயிடுறாரு. வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட போய் என்ன சொல்றேன்னா, நான் பெட்டு கீழே ஒரு 1500 வச்சிருந்தேன், அதை நீங்கள் எங்கேயா பார்த்தீங்களா கேட்டோன்னே, இல்லை அந்த பெட்டில் இப்போ நான் தான் படுத்துங்கிறேன் அப்படின்னு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்றாரு. அப்போ 1500 யார் எடுத்தா அப்படின்ற மாதிரி சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வாட்டர்மெலன் பதிலுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த வாங்கின 18 லட்சத்தில் 2 லட்சத்தையே வச்சுட்டு போனீங்க அப்படி இப்படின்னு உழப்பிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொரு காமெடி என்ன சொல்றாருன்னா, இல்லை செல்லுக்கு போகிற சார்ஜர் இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருக்காரு மக்களே. உண்மையை சொன்னா மக்களே, நம்ம தலைமை காணாவனத்து உள்ள இருக்கிறவங்க தான் மக்கள் பிக் பாஸ் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மற்ற போட்டியாளர்லாம் போட்டியாளராகவே தெரியல, நார்மலாக தான் இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தா வாட்டர்மெலன் அவங்க பண்ண காமெடி தான் வச்சுல ஓரளவுக்கு ஹைலைட்டாக பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காணாவனத்து வெளியே போனதுக்கப்புறம் பிக் பாஸ் அந்த போட்டியாளர்கள் எதுக்கு விளையாடுறாங்க எவ்வளோறாங்கன்னே தெரியல மக்களே. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் இல்லாத வீடு ஏதோ இந்த வீடு இந்த மாதிரி எல்லாருமே அமைதியாக உட்காந்துருக்காங்க மக்களே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவரை கலாய்ச்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து எப்படி என்ன சொல்றாருன்னா, அண்ணே நீங்கள் இல்லாதப்போ வந்து இவங்க வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ரம்யா வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு அவனுக்கு ஜாலியாக இருக்கா, நான் இல்லாதப்போ ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொன்னேன். ஜாலியாக தான் இருக்கே அப்படின்ற மாதிரி பண்ணா சிரிச்சிட்டு இருக்காரு. அதாவது நீங்கள் இவரை கலாய்க்க அவர் இவரை கலாய்க்க அப்படின்னு சொன்னேன். வினோத் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்லை நான் மட்டும் தான் கலாய்ப்பேன் அப்படின்னு உள்ள சொல்லி ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க மக்களே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 நாளா 4 நாள் தான் மக்களே இருக்கு, அதோட பிக் பாஸ் முடிய போகுது மக்களே. இதில் வந்து டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய காணாவனத்து வெளியே போயிட்டார் மக்களே. இந்த வட்டம் யார் டைட்டில் வின்னர் அடித்தாலும் அதுக்கான இது இல்லைன்னு நினைக்கிறேன் மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறதோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.